புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இப்ப தாவேக்கா வந்து புதுச்சேரியில பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சபரன் நில மீட்பு, தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றவில்லை. அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறாரு சீமா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர் கருத்து கேட்டீங்க தம்பி? புதுச்சேரி மாநிலம் தனி அந்தஸ்து தானே கேட்குறாரு. முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன், எந்த கேள்வி. இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் வேற அது கேள்வி. ஆனா இப்ப தாவேக்கா வந்து புதுச்சேரியில பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சபரன் நில மீட்பு, தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றவில்லை. அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறாரு சீமா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர் கருத்து கேட்டீங்க தம்பி? இந்த அந்த கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்றேன், அதுக்கு பேரு இல்ல. இப்போ புதுச்சேரி மாநிலம் தனி அந்தஸ்து தானே கேட்குறாரு. முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன், எந்த கேள்வி. நான் தான் மாகை ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமி மனு கொடுத்தாரு. அப்ப கூட கேட்டேன், நீங்க இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க, உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது, நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்ப கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன். இப்ப அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நாங்க மாநில உரிமை கோருவோம். மாகையும் ஏனமும் வேணாம், எடுத்துக்க, எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேட்க, அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம். வேற எவ்வளவு தானே நல்லது.